உங்க பார்ட்னர் எனக்கு அட்டென்ஷன் கொடு, லவ் கொடுன்னுலாம் வந்து கேட்க மாட்டாங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் எல்லா இமோஷன்ஸையும் வார்த்தையால சொல்ல முடியாது. உங்க பார்ட்னருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது தெரிஞ்சுக்க யூ டோன்ட் ஹாவ் டு பி அ மைண்ட் ரீடர். அவங்க ஆக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த 3 விஷயத்த உங்க பார்ட்னர் பண்ணி நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க கஷ்டமா இருக்கிற விஷயத்த பேசாம இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட், அவங்க அமைதியா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2 பேரும் ஒரு லாங் டே முடிச்சுட்டு டின்னருக்கு உட்காரும் போது நீங்க அவங்க கிட்ட பேசாம போன் நோண்டிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க எதுவுமே கேட்காம அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்க ரெடியா தான் இருக்காங்க. பட் நீங்க அட்டென்ஷன் கொடுக்காதனால அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க. செகண்ட், செம்ம டயர்டா இருக்கும் போது உங்க பக்கத்துல வந்து உட்காருவாங்க. அப்போ நீங்க என்ன ஏதுன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. பட் சப்போர்ட்டிவா ஒரு ஹக் இல்ல அவங்க கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்தா கூட போதும். தேர்ட், சின்ன டெசிஷன்ல கூட உங்க ஒப்பீனியன் கேட்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 2 ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் போடுதுன்னு உங்ககிட்ட வந்து ஒப்பீனியன் கேக்குறாங்கன்னா அதுதான் அவங்க உங்களை அவ்வளோ வேல்யூ பண்றாங்கன்னு காட்டிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த வேஸ். அப்போ அவங்கள இக்னோர் பண்ணாம டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க பார்ட்னரோட ஆக்ஷன்ஸை நோட்டீஸ் பண்ணி நீங்க அவங்களுக்கு தேவைப்படுற பதிலோ இல்ல ரீஅஷூரன்ஸோ அப்பப்ப கொடுத்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லா இருக்கும்.